கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய திருச்சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு சில காரியத்திற்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். அது என்னவென்றால், நம்முடைய தேசத்தில் வாழுகிறதான ஏழை எளிய மக்களுக்காக நாம் இந்த நாளிலே நாம் ஜெபிக்கணும். நம்முடைய தேசத்திலே 85% மேலானவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள ஜனங்கள். இவர்கள் ஒருபோதும் மாசத்திற்கு 60,000 ரூபாய் சம்பளத்தை அவர்கள் ஒருபோதும் பெற்றுக்கொண்டது கிடையாது. இவர்களுடைய சராசரி வருமானம் என்பது ஒரு 8,000 12,000 உள்ளாகவே இருக்கிறது. அது அவர்கள் எப்படி சம்பாதிக்கிறார்கள்? கூலி வேலை செய்து அல்லது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வேலைகளை தேடி தேடி அவர்கள் செய்து இந்த பணங்களை அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். நம்முடைய தேசம் ஒரு ஏழ்மையான தேசம். ஆனால் இந்த நாட்களிலே ஒரு மாயையான பிம்பம் அது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆதலால் நம்முடைய தேசத்திலே வறுமையில் இருக்கிறதான ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதத்திற்காக நாம் இந்த நாளிலே ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏழை எளிய மக்களுடைய நீதி என்ன செய்யப்படுகிறது? புரட்டப்படுகிறது. அந்த மனுஷனுக்கு என்ன செய்வதில்லை? சரியான நீதியை செய்கிறவர்கள் இந்த தேசத்தில் காணப்படவில்லை. அதிகாரிகள் தங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை இவர்கள் மீது என்ன செய்யப்படுகிறார்கள்? துஷ்பிரயோகம் செய்து வருகிறார்கள். ஆதலால் நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய திருச்சமூகத்தில் எங்களை கூட்டிச் சேர்த்த அன்பின் தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களுடைய தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஏழை எளிய மக்களை உம்முடைய கரத்திற்களாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசு ராஜாவே, ஏழை எளிய மக்களை கர்த்தாவே அதிகாரிகள் நேசிக்க நீரே கிருபை பாராட்டுங்க ராஜா. இந்த நாளிலே ஒருவேளை உணவு கூட உட்கொள்ளாதவர்கள் எங்கள் தேசத்திலே 3% பேர் இருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் அது கூறுகிறது. தேவனாகிய கர்த்தாவே, நீர் சிருஷ்டித்ததான உம்முடைய பிள்ளைகளில் ஒருவன் கூட கர்த்தாவே, ஒருவர் கூட ராஜா பசி பட்டினியோடு இராதபடி உம்முடைய கரத்திலிருந்து ஆகாரத்தை பெற்று சுகமாய் தங்கி இருக்க நீரே கிருபை அளித்தருளுங்க. ஏசு ராஜாவே, எங்கள் தேசத்திலே காணப்படுகிறதான ஏழ்மை நிலைமைகள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும் ராஜா. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு ராஜாவே, இந்த நாளிலே கர்த்தாவே, இப்படிப்பட்டதான எளியவனுக்கும் ஏழைகளுக்கும் கர்த்தாவே நீதி கிடைக்காதபடி ராஜா, நீதியை புரட்டுகிறதான அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவரே, இந்த நாளிலே ராஜா வறுமையிலே தரித்திரத்திலே இருக்கிறதான உம்முடைய ஜனத்தை நீர் கண்ணோக்கி பார்த்தர்லங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதிக ஜனம் வாழுகிறதான பகுதி ஆண்டவரே, இந்த நாளிலே தங்கள் ஏழ்மை நிலைமையை கர்த்தாவே அவர்கள் உணர்ந்து ஆண்டவரே வருந்துகிறதான ஜனங்கள் இருக்கிறார்கள். தேவ ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் ஒன்றிலும் குறைபடாதபடி ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா ஆசீர்வாதங்களையும் உம்முடைய கரத்திலிருந்து பெற்று நிறைவாய் வாழ நீரே கிருபை அளித்தருளுங்க. ஏசு ராஜாவே, தாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளிலே தொழிலிலே ராஜா நல்ல ஒரு ஆசீர்வாதம் முன்னேற்றம் உண்டாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம், திரளான ஆசீர்வாதங்களை உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள
நிறைய கிருபை அளித்தருளுங்க. எங்கள் தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு அதிகாரிகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இவர்கள் எளியவனையும் ஏழையும் கத்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றாய் விசாரிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அன்பான இருதயத்தை ஒவ்வொரு அதிகாரிகளுக்குள்ளாய் ஆண்டவரே நீதிபதிகளுக்குள்ளாய் காவல்துறையினருக்குள்ளாய் நீர் தருகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜனத்தை கத்தாவே ஆண்டவரே நியாயமாய் நியாயம் விசாரிக்க நீரே கிருபை பாராட்டுங்க. எவன் ஒருவனும் ராஜா உம்முடைய நியாயத்தை புரட்டாதபடி கத்தாவே உம்முடைய நீதியை புரட்டாதபடி ராஜா கர்த்தருக்கென்று பயப்படுகிற பயம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் உண்டாகட்டும். உம்முடைய ஜனங்களை கத்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அடிமைப்படுத்தாதபடி அடிமையாய் ஆளாதபடி ராஜா ஒவ்வொரு அதிகாரிகளுடைய உள்ளத்திலும் கத்தாவே உம்முடைய பிள்ளைகள் மீது அன்பு உண்டாகும்படியான கிருபைகளை நீர் தருகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜனங்கள் ராஜா இந்த தேசத்திலே மன ரம்யமாய் சமாதானத்தோடு கூட வாழ நீரே கிருபை அளித்தருளுங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளுடைய கத்தாவே உணவை நீர் ஆசீர்வதித்து தாங்க ராஜா. எந்த ஒரு ஜீவராசியும் பசி பட்டினியோடு கூட கத்தாவே இராதபடி எல்லா ஜீவன்களையும் போஷிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர். உம்முடைய ஜனங்களின் ஏழ்மை நிலைமைகளை மாற்றுங்க. வறுமைகள் மாறட்டும் ராஜா. ஏற்ற வேளையிலே ராஜா எல்லாம் கத்தாவே அவர்களுக்கு நிறைவாய் கிடைக்க நீரே கிருபை அளித்தருளுங்க. ஏழ்மை நிமித்தமாய் வறுமை நிமித்தமாய் ராஜா எந்த ஒரு மனுஷனும் பாவமான காரியத்திற்குள் வீழ்ந்து போகாதபடி ராஜா உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை வேலியடைத்து காத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளை கத்தாவே வழிநடத்தி செல்லுங்க ராஜா. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி உம்முடைய பாதச்சுவடுகளை இருகளாய் பற்றி கொண்டு வாழுகிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றுங்க. நீரே மெய்யான ஜீவனுள்ள தேவன் என்பதை இவர்கள் ஒவ்வொருவரும் கண்டு கொள்ளட்டும். அதிகாரிகள் கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற பயத்திலே வளர நீரே உதவி செய்தல்லுங்க. நியாயமாய் நீதியாய் கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ஜனத்தை நேசிக்க உம்முடைய பிள்ளைகளை நேசிக்க அவர்களுக்கு உதவி செய்ய நீரே கிருபை அளித்தருளுங்க. உம்முடைய பலத்த கருத்துக்களாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜாவே எங்கள் தேசத்தை விட்டு தரித்திரம் விலகட்டும் ஆண்டவரே. வறுமை விலகட்டும் ராஜா. ஏழ்மை நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் கத்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய கரத்திலிருந்து பெற்று நிறைவாய் வாழ நீரே கிருபை அளித்தருவிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏழை எளிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் மக்களை நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய திருக்கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.